எனக்கு அவனை பார்த்து பயம்லாம் கிடையாது, புரியுதா? அவன் கூடயே இருந்தா கூட அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு அவளை நான் தூக்கிட்டாண்டா வரப்போறேன். அப்போ கஜேந்திரனும் பசுபதியும் தப்பா சொல்லிருக்காங்க. வேற யாரோ 2 பேர் பேசினத இவங்க பேசினதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சென்னைக்கு அந்த லக்ஷ்மியை தேடி போயிருக்கான் கஜேந்திரன். முதல்ல அவனுக்கு போனை பண்ணி இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குதே. மயிலு, பாயசம் வேற லெவல்டா, செம்ம டேஸ்டா இருக்கு. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல குடிச்ச பாயசம் மாதிரி இதுவும் சூப்பரா இருக்கு. சூப்பர்டா, மகா கையில உண்மையிலேயே ஏதோ மேஜிக் இருக்கு. சரி குட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். நான் இப்ப போனை கட் பண்ணிட்டுமா? லட்சு இரு, ஏன் அவசரப்படுற? இப்பதானே மாமாவை காட்டினேன், அதுக்குள்ள ஏன் போனை கட் பண்றேன்னு சொல்ற? இவங்கள நான் தான் மாமா வேலையா இருக்காருன்னு சொன்னேன்ல. லட்சு, மாமா பாயசத்தை பத்தி ஏதோ சொல்லிருக்காரு, நீ அவருக்கு பாயசம் வச்சு கொடுத்தியா? ஆமா ஆமா, நீ கொஞ்சம் மெதுவா பேசு குட்டி, நான் உள்ள போறேன், இரு. அண்ணா, அவருக்கு மத்தியானம் லஞ்ச் கேரியரை யார் எடுத்துட்டு போறாங்க? இன்னைக்கு அம்பிகா மதமா கொண்டு போறாங்க. ஓ அப்படியா? சரி, எது கேக்குற? நான் இன்னைக்கு அவருக்கு முருங்கைக்கீரை, வெண்டைக்காய் வறுவல், புதினா சட்னி, பெரண்டை துவையல்னு உடம்புக்கு நல்லதா பண்ணிருக்கேன். இது எல்லாமே சாப்பிடுறது அவர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு இந்த துவையல், கீரை இதெல்லாம் கண்டிப்பா சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். அரிசிய கம்மி பண்ணிட்டு தட்டு நிறைய காய்கறிய வச்சு அரிசி சாப்பாட்டை தொட்டுக்கணும். அப்படி சாப்பிட்டாதான் நோய் நொடி எதுவும் பக்கத்துலயே வராது. இதெல்லாம் அவர் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து பரிமாறி மிச்சம் வைக்காம சாப்பிட வச்சு அப்புறமா டிஃபன் கேரியர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கு தானே கேட்டேன். அதெல்லாம் நீயே நேரா வந்து திரு கிட்ட சொல்லிடுமா, அப்பதான் அவன் சாப்பிடுவான். அம்மா, நான் தான் திருவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன், நீ கூட வா. அம்மா, நான் எதுக்குமா அங்கெல்லாம் வந்துட்டு, நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். அப்படியா? இப்பதான் மயிலு கிட்ட இதையெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது, சாதத்தை கம்மி பண்ணி காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும், அவரை மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட சொல்லுங்கன்னு வேற சொன்ன. அத நீயே வந்து திரு கிட்ட சொல்லி சாப்பிட வச்சுடு. அதுக்குதான் உன்னையும் என் கூட ஆபீஸ்க்கு வர சொல்றேன். இல்லம்மா, நீங்களே சொல்லி சாப்பிட வச்சிருங்களேன், எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் வரலம்மா. இங்க பாரு மகா, இப்படி சாக்கு போக்கு சொல்லி வராம இருக்கலாம்னு நினைக்காத. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என் கூட இன்னைக்கு வர. வீட்ல இருக்க வேலையெல்லாம் நாம வந்து பாத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கணும், நாம மெடிக்கல்ல வாங்கிட்டு திரு ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வந்துடலாம். ஐயோ, இது என்ன புதுசா ஒரு தடங்கலு? இன்னைக்கு எப்படியாவது இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம்னு நினைச்சா அம்மா வேற என்ன அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக ஆபீஸ்க்கு கூப்பிடுறாங்களே. மகா, என்ன யோசனை? அம்மா, நீங்க போங்கம்மா, நான் இங்க வெளியவே இருக்கேன். மகா, வெளியே நின்னு என்ன பண்ண போற? இவ்வளவு தூரம் வந்துட்டு வெளியவே இருக்கன்னு சொல்ற, உள்ள போலாம் வா. வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. திரு எங்க? சார் கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருக்காங்கம்மா, நீங்க அவர் கேபின்ல வெயிட் பண்ணுங்கம்மா, நான் வர சொல்றேன். நீங்க உள்ள போங்கம்மா. இதுக ரெண்டும் இங்க வந்துச்சு. இந்த அம்பிகா இப்படியெல்லாம் ஆபீஸ் பக்கம் வர ஆள் கிடையாதே.
எதுக்கு வந்திருக்கா? கூட இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்திருக்கா? நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வா நம்ம உள்ள போலாம். அம்மா நான் இங்கே வெயிட் சொன்னா பண்றேன். கேட்கணும் வா. என்ன இங்க? திரு இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். திரு லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னானா? என்ன இது புதுசா இருக்கு? திரு நார்மலா ஆபீஸ்ல தானே சாப்பிடுவான். ஆமா, இப்ப வீட்ல மகா செய்யற சாப்பாடு நல்லா இருக்குன்னு மதியமும் மகாவை செய்ய சொல்லி எடுத்துட்டு வர சொல்லிருந்தான். அதான் நாங்க கொண்டு வந்தோம். காஞ்சனா அக்கா சந்தேகப்படுறது சரிதான். அக்கா சொல்ற மாதிரி தான் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாள் இல்லாம மத்தியானம் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது நல்ல விஷயம்தான். ஆனா பாரு, இன்னைக்கு முதல்ல லஞ்ச் எடுத்துட்டு வர. திரு சாப்பிடுறது சந்தேகம் தானே? ஏ என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ்ல பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. திரு லஞ்ச் சாப்பிட வருவானா இல்லையானே தெரியல. கவிதா, உனக்கும் சேர்த்துதான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். திரு வர லேட் ஆனா பரவாயில்ல, நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம், எனக்கு பசி இல்ல. அது மட்டும் இல்ல, இவ சமைச்சத சாப்பிடுறதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி விடு. கவிதா அப்படிதான். நாம திருவோட கேபின்ல வெயிட் பண்ணுவோம். ஆபீஸ் பையன் திரு கிட்ட சொல்லிருப்பான். அம்மா அம்மா நான் அங்க வராட்டி என்னம்மா, நான் இங்கேயே இருக்கேம்மா, நீங்க போங்கம்மா. மகா, நான் சொன்னா கேட்க மாட்டேன். வா, எதுவும் பேசக்கூடாது. வா. ம்